Hello students, lesson number 7 la example problem 7.2 most number of times repeat ஆன ஒரு problem என்னென்ன கொடுத்திருக்காங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ரெண்டு லைட் சோர்ஸ் எடுத்திருக்காங்க, அதோட ஆம்ப்ளிடியூட் கொடுத்திருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் என்னது, A1 வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5 யூனிட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. A2 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு 3 யூனிட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சரியா, 3 யூனிட்ஸ். அடுத்து இன்டர்ஃபேர் வித் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபேர் ஆகும்போது அவங்களுடைய மேக்ஸிமமும் மினிமமும் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் இன்டென்சிட்டியும் மினிமம் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயர். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. கரெக்டா? எஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ என்ன ஆகும்னா எனக்கு A இஸ் ஈக்குவல் டு, சரியா, ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 என்னது cos 5 cos 5. இப்போ எனக்கு எப்போ இது மேக்ஸிமமாக கிடைக்கும், எப்போ எனக்கு இது மேக்ஸிமமாக கிடைக்கும், when this value becomes maximumனா எனக்கு cos 0 டிகிரியில் தான் எனக்கு என்னது மேக்ஸிமம். கரெக்டாக? அப்போ இது எப்போ எனக்கு மேக்ஸிமம் ஆகும், அப்போ 5 becomes 0. 5 வேல்யூ எனக்கு 0வாக இருந்துச்சுன்னா, சரியா, இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos 5 வேல்யூ எனக்கு என்னவாகும், 0ன்னு கிடைக்கும். கரெக்டாக? cos 0ங்கிறது எனக்கு என்னது 1. தட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்டா? அப்போ இதை நான் எப்படி எழுத போறேன்னா இந்த இடத்துல A is equal to, சரியா, இந்த cos 5 எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ ரிமைனிங் இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன் பாருங்க, A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வந்து நம்ம டெரிவேஷன் போடும்போது படிச்சிருப்போம். கரெக்டா? 2A1 A2. ஓகே, இது நமக்கு என்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குன்னா, இது என்ன மாதிரி ஃபார்முலேட்டில் இருக்குது, a plus b the whole square ஃபார்முலேட்டில் இருக்கா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்ட்டு. அப்போ நான் இதை எப்படி டெடியூஸ் பண்ணி எழுத போகிறேன்னா, இப்போ ரூட் ஆஃப் இது மொத்தத்துக்கு சேர்த்து நான் இப்போ என்ன எழுதலாம், a1 ப்ளஸ் a2 the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. எஸ், a plus b the whole ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ நான் இதை கேன்சல் பண்ணால் இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ என்னுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு எப்போ இருக்கும் எனக்கு, which is equal to A1 plus A2ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு A1க்கும் A2க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 5 plus 3ன்னு கிடைக்கும். 5 plus 3ங்கிறது எனக்கு என்ன, எவ்வளோ, 8 யூனிட்ஸ். சரியா, 5 plus 3 அப்படிங்கிறது எனக்கு என்னது 8 யூனிட்ஸ். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஆம்ப்ளிடியூட் எப்போ எனக்கு மினிமமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. எஸ். அப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா A எழுதிக்கிறேன், which is equal to அதே ஃபார்முலா தான். சரியா, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பொறுமையாகவே எழுதி காட்டுறேன். A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் என்னது 2A1 A2 cos 5. கரெக்டா? இப்போ இந்த வேல்யூ எனக்கு எப்போ மினிமமாக இருக்கும்னா, மினிமம் கண்டிஷன் எப்போ இருக்கு எனக்கு, 5 பிகம்ஸ் பையா இருந்தா, அப்போ தான் எனக்கு அது மினிமமாக இருக்கும். எப்படின்னா இப்போ cos பை எனக்கு எவ்வளோ, cos பை இஸ் என்ன, எவ்வளோ இருக்கு, -1. cos 5 எனக்கு என்ன ஆகும், -1. அப்போ நான் இந்த இடத்துல இதை -1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்முலா எனக்கு என்னவா மாறும், எனக்கு A. கரெக்டா? மினிமம். கரெக்டா? ஈக்குவல் டு, இப்போ ஃபார்முலா எனக்கு எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது பாருங்க, A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் அப்படியே தான் வரும். இந்த இடத்துல நான் cos -1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல -2A1 A2ன்னு கிடைக்கும். அப்போ இது நான் எப்படி எழுதலாம்னா, ரூட் ஆஃப், எப்படி எழுதலாம், A1 மைனஸ் A2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கா. அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நான் இதை எழுதலாம்.
அப்போ இது எழுதி முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணனா, சரியா, வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ a1 மைனஸ் a2ன்னு கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் 5 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். கரெக்டாக, விச் இஸ் நத்திங் பட் எவ்வளோ எனக்கு 2 யூனிட்ஸ். கரெக்டாக 2 யூனிட்ஸ். ஆனால் இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா கொஷினை போய் ஒரு வாட்டி பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனுடைய இன்டென்சிட்டி ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகேவா, இன்டென்சிட்டி ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ அந்த இன்டென்சிட்டி ரேஷியோ தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இன்டென்சிட்டி ரேஷியோ எனக்கு என்னது, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அதோடைய என்னது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். கரெக்டா, அப்படிதானே, அதானே நம்மளுக்கு ஃபார்முலா. எஸ், அதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் இந்த ஃபார்முலா டிவைடட் பை இங்கேயும் டிவைடட் பை ஐ மினிமம். மினிமம் இன்டென்சிட்டிங்கிறது என்னது, ஆம்ப்ளிடியூட் எப்போ எனக்கு மினிமமாக இருக்கும். கரெக்டாக, ஆம்ப்ளிடியூட் மினிமம் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ மேக்ஸ் ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ கிடச்சிது, எனக்கு 8ன்னு கிடச்சிது. அப்போ 8 பிகம்ஸ் 8 ஸ்கொயர். கரெக்டாக, 8 பிகம்ஸ் 8 ஸ்கொயர்னு கிடைக்கும் எனக்கு. அதேமாதிரி ஏ மினிமம் எனக்கு எவ்வளோ கிடச்சிது 2 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த இடத்துல 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணனா எனக்கு இந்த 8 ஸ்கொயர் பிகம் 64. கரெக்டாக, 2 ஸ்கொயர் பிகம்ஸ் 4. 2 ஸ்கொயர் எனக்கு என்ன ஆகும், 4ன்னு ஆகும். அப்போ நான் இதை கேன்சல் பண்ணனா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 4 16s are 64 டிவைடட் பை 1ன்னு கிடைக்கும். அப்போ ஐ மேக்ஸ், சரியா, இஸ் டு ரேஷியோ ஐ மினிமம். சரியா, என்னன்னு கிடைக்கும் எனக்கு ஆன்சர் 16:1 கிடைக்கும். ஒன்று கிடைக்கும், 16:1 கிடைக்கும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம், பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்க. இந்த காஸ் எப்போ மேக்ஸிமம் ஆகும், காஸ் எப்போ மினிமமாக இருக்கும், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. காஸ் மேக்ஸிமம் இஸ் 0 டிகிரி, காஸ் மினிமம் இஸ் என்னது -1, தட் இஸ் பை. ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் an important problem. Thank you.